சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஜீசஸ் கிரைஸ்ட் ஹோலி மினிஸ்ட்ரி மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவரும் சுகமாய் நலமாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். இந்த நாள் நாம் தியானத்துக்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் என்னவென்றால், ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5வது வசனம், அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால், இயேசு கிறிஸ்துவினுடைய தழும்புகளால் இன்றைக்கு நாம் குணமாகிறோம். இந்த வசனத்தை நாம் விசுவாசிக்கிறோமா? நாம் விசுவாசித்தால் நிச்சயமாகவே நம்முடைய வியாதிகள் இருந்து நம்ம சுகம் பெறும், குணமாகுவோம். இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக சவுக்கடிகளை வாங்கினார். அவர் உடம்புகள் முழுவதுமாக தழும்புகள் காணப்பட்டது. இந்த தழும்புகள் எல்லாம் நமக்காக அவர் ஏற்றுக்கொண்டார். அவர் சரீரத்துல, அவர் சிலுவையில அறைவதற்கு முன்பு ஒன்று குறைய 40 சவுக்கடிகள், 39 சவுக்கடிகள் அவரை அடித்தார். அந்த சவுக்கால் அவரை அடிக்கும் போது அவர் சரீரத்துல இருக்கிற எலும்பு தெரியும் அளவுக்கு அவருடைய சதை பிரித்து கொண்டு வந்தது. அவ்வண்ணமான ஒரு அடியும் வேதனையும் அவர் பட்டார். சிலுவையில அத்தனை சவுக்கடிகள் ஏன் இயேசு வாங்கினார்னா, இன்றைக்கு பெரிய பெரிய வியாதிகள், டாக்டர்களால் குணமாக்க முடியாத பெரிய பெரிய வியாதிகள் எத்தனை என்றால் 39 வியாதிகள். அந்த 39 வியாதிகளை குணமாக்குவதற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில நமக்காக சவுக்கடி வாங்கினார். ஆம், அந்த சவுக்கடிகள் வாங்கி சரீரம் முழுவதும் தழும்புகள் இயேசுக்கு ஏற்பட்டது. அந்த தழும்புகளால் இன்னைக்கு நமக்கு சுகம் உண்டு. அதான் சொல்லுகிறார், அவருடைய தழும்புகளால் நாம் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் இன்னைக்கு எனக்கு குணம் உண்டு, நான் சுகமாகிறேன் என்று நீ முழுமையாய் விசுவாசித்தாய் என்றால் நிச்சயமாகவே உனக்கு சுகம் கிடைக்கும். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்று இயேசு சொல்லுகிறார். எகிப்துக்கு வர பண்ண அந்த 10 வியாதிகளை கர்த்தர் உனக்கு வர பண்ண மாட்டேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறார். பிற்பாடு எதுக்கு நம் வியாதிகளை குறித்து கவலைப்பட வேண்டும்? இன்றைக்கு உன் சரீரத்துல வியாதிகள் இருக்கா? இந்த வியாதிகளை கர்த்தர் பயங்கரமான வியாதி எனக்கு அனுபவித்தாரே என்று நீ கலங்கி கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உனக்கு வியாதியை அனுபவிப்பது கிடையாது. அவர் ஒருபோதும் நீ வியாதியா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற தேவன் அல்ல. கர்த்தர் எனக்கு விதமான வியாதியை கொடுத்தாரே முறுமுறுத்து கொண்டு இருக்கிறாயா? இல்ல, இயேசு நீ சுகமாய் சந்தோஷமாய் ஆரோக்கியமாய் இருக்கணும் என்று ஆசைப்படுகிறார். உன்னுடைய பாவங்களே உனக்கு வியாதியை கொண்டு வருகிறது. உன்னுடைய பாவங்களே, உன் சாத்தானுடைய கிரியைகளே, உன்னுடைய சாபங்களே உனக்கு வியாதியாய் மாறுகிறது. ஆகையால் என்றைக்கு இயேசுவிடத்துல கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து எனக்கு விடுதலை தாங்க, இந்த வியாதியிலிருந்து எனக்கு சுகம் தாங்கன்னு சொல்லி கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாக உனக்கு சுகம் கொடுப்பார். பாவத்தை நிமித்தமாய், சாபங்களின் நிமித்தமாய் நமக்கு வியாதிகள் வருகிறது. முற்பிதாக்களுடைய சாபங்கள் நிமித்தமாய் நமக்கு வியாதிகள் வருகிறது. இந்த வியாதிகள் பாவத்தை நிமித்தமாய் வருகிறது என்று இயேசுவே சொல்லியிருக்கிறார். உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, எழுந்து நட. திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்லுகிறார். அவன் குணமாவதற்கு அவன் கால்கள், திமிர்வாதக்காரனை பார்த்து அவன் கால்கள் சரியாவதற்கு முன்பாக பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்று இயேசு சொல்லுகிறார். அப்ப அந்த பாவத்து நிமித்தமாய் அவன் சுகவீனப்பட்டு இருக்கிறான். அப்ப அதுல இருந்து விடுதலை ஆகணும் என்றால் பாவத்திலிருந்து அவன் விடுதலை ஆகணும். பாவத்திலிருந்து விடுதலை ஆகக்கூடியவர் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான். அவர்தான் நமக்காக அடிக்கப்பட்டிருக்கிறார். அவர்தான் நமக்காக ரத்தம் சிந்திருக்கிறார். ஆகையால் இன்றைக்கு நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும், நம்முடைய வியாதிகள் இருந்து நம்ம விடுதலை ஆகணும். நீ கர்த்தரிடத்துல கேளு, ஆண்டவரே நான் விசுவாசிக்கிறப்பா, உம்மாலதான் என்னுடைய வியாதியிலிருந்து எனக்கு சுகம் கொடுக்க முடியும். டாக்டர்கள் கைவிட்டு இருக்கலாம். டாக்டர்கள் இந்த வியாதியில என்னால சுகமாக்க முடியாது என்று நினைத்து உன்னை கைவிட்டு இருக்கலாம். டாக்டர்கள் சொல்லும் வார்த்தையை பார்த்து நீ நம்பாத. டாக்டர்கள் சொல்லுகிற வார்த்தையினால் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையை குறித்து நீ கவலைப்பட்டு மனமுடைந்து போகாத. இயேசு உன்னை ஆதரிக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார்.
இயேசு உனக்கு சுகம் கொடுக்க வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இயேசு உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து உனக்கு சுகமாக்கி உன்னை நிலைநிறுத்த அவர் வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். அவர் உன்மேல் அன்பு வைத்திருக்கிறார். அவர் உன்னை நேசிக்கிறார். அவர் உன்னை ஒரு நாளும் கைவிட மாட்டார். டாக்டர்கள் கைவிட்டாலும், இந்த உலகம் உன்னை கைவிட்டாலும், இயேசு கைவிடாத தேவன், உன்னை விட்டு விலகாத தேவன். ஆகையால் இயேசு கிட்ட நீங்க கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இந்த வியாதியிலிருந்து விடுதலை தாங்கப்பா. ஒருவேளை பாவத்து நிமித்தமா உனக்கு அந்த வியாதி இருக்கலாம். முற்பிதாக்களின் சாபங்கள் நிமித்தமா உனக்கு வியாதிகள் வரலாம். அவர் சந்ததி சந்ததியாய் அந்த வியாதிகள் வந்தாலும் கர்த்தர் அதிலிருந்து உனக்கு விடுதலை கண்டிப்பாய் கொடுப்பார். அவர் தழும்புகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய நோய்களுக்காக, நம்முடைய நோய்களை அவர் சிலுவையில சுமந்திருக்கிறார். ஆகியால் நம்முடைய நோய்களை அவர் சிலுவையில சுமந்ததுனால, நமக்காக அவர் சௌகரியங்கள் வாங்கினதுனால, அவர் சரீரத்தில் காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறதுனால நிச்சயமாகவே உனக்கு நோயில் இருந்தும் வியாதியில் இருந்தும் விடுதலை உண்டு. இயேசுவை விசுவாசி, சுகத்தை பெற்றுக்கொள். ஜெபிக்கலாமா? சோத்ர ஆண்டவரே, சோத்ரப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை சோதரிக்கிறோம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். அப்பா பிதாவே, உம்மை துதிக்கிறேன். அப்பா இந்த நேரத்துல கூட ஆண்டவரே வியாதியோடு, அப்பா இந்த வியாதியிலிருந்து என்னை யார் விடுதலையாக்க கூடும்? இதுல இருந்து எனக்கு விடுதலை இல்லையா? அப்பா என் சரீரத்துல வலிகள் என்ன தாங்க முடியல ஆண்டவரே. அப்பா இந்த வலிகளை எனக்கு விடுதலை தாங்க ஆண்டவர். என் சரீரத்துல ஏற்படுகிற வியாதியிலிருந்து, அப்பா வேதனையிலிருந்து எனக்கு சுகம் தாங்க ஆண்டவரே. என்னால முடியல என்று கதறி கொண்டிருக்கிற ஜனங்களை கர்த்தர் கண்ணோக்கி பார்த்து, அப்பா அவர்களுக்கு விடுதலை தாங்க ஆண்டவரே. பரிபூர்ண சுகம் உண்டாகட்டும். அப்பா அவருடைய வியாதிகள் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இந்த நாள்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல சுகம் உண்டாகட்டும் ஆண்டவர். அப்பா நீ சுகம் கொடுக்கிற தேவன், உங்களுடைய தழும்புகளால அந்த ஜனங்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். அப்பா அவர்களை குணமாக்குங்க ஆண்டவரே. உங்களுடைய தழும்புகளால, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால அவர்களுக்கு குணமாகட்டும். கர்த்தர் கிருபை பாராட்டும். அப்பா எந்த வியாதியா இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவர்கள் சுகத்தை பெற்றுக் கொள்ளட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. கர்த்தரே கிருபை பாராட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.